அதே மாதிரி வாராகி அம்மனை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அது என்ன முக்கியமான பிரச்சனை? முக்கியமா அதான் விரைவில் தீரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோர்ட்டு கேஸ் தான் அந்த நீதிமன்ற வழக்குகள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நில பிரச்சனைகள். இந்த விஷயங்களுக்கெல்லாம் வாராகி வந்து ரொம்ப அ வேகமா வந்து வழி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாங்க. இன்னொன்னு அந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள்ல வாராகியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பத்திரகாளிய வந்து கும்பிட மாட்டாங்க. முனியசாமி, மாடன் அந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்கள வந்து கும்பிடாததற்கு காரணம் நெறைய சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வாராகிய கும்பிடுறதற்கும் ஒரு சிலர் காரணம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானா சார்? இல்லங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காளியே வந்து ஒரு காலத்துல எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில காளிய கும்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்ல படம் வச்சு கும்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. வாராகி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க உக்கிர தெய்வமா இருந்தாங்க. அ ராஜ அ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பலிகள் குடுத்தாங்க. அந்த காலத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பலிகள் குடுத்தாங்க. நெறைய பலிகள் வாங்குவாங்க. அவங்க போர்ப்படை தளபதியா இருந்தப்போ நெறைய பலிகள் அவங்களே வாங்குனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு உக்கிர தெய்வமா இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அகிலாண்டேஸ்வரியா மாத்தி ஆதிசங்கர் வந்து மாத்தி அவங்கள வந்து குழந்தை சொரூபமா மாத்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ அவங்க குழந்தை சொரூபமா தான் இருக்காங்க. அதனால அவங்கள வணங்குறதுல எந்த தப்புமே இல்ல.